ஸோ இப்போ பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. லோயர் லோ, லோயர் ஹை அந்த மாதிரி ஃபார்மேஷன்ல நிஃப்டி போயிட்டு இருக்கு. அடுத்தது என்ன நடக்கலாம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரர்ஸ். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், இந்த லோவை கட் பண்ணி அடுத்த லோ வச்சாங்கன்னா 318 கீழே லோ வச்சாங்கன்னா நம்ம டவுன் ட்ரெண்ட் மாதிரி லோயர் லோ ஃபார்மேஷன்ல போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப் டவுன் அந்த கீ லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் மாதிரி, அது 318 அந்த லெவல் கூட ரீச் ஆகல. அதுக்கு முன்னாடியே ஒரு டவுன் ட்ரெண்ட். இது வந்து ரிவர்ஸ் ஃபிபனாச்சி இந்த இடத்துல போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா 1.618 லெவல்ல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு நேராக கீழே வராங்க. கீழே வந்துட்டு இந்த ஹோல் டே பார்த்தீங்கன்னா இந்த 0.5 ஏரியாவில் கன்சாலிடேட் ஆகிட்டு அப்புறம் ஒரு புல் பேக் அந்த 915 ஹையை கிராஸ் பண்ணி ஒரு புல் கேண்டில் வைக்கிறாங்க. அடுத்த கேண்டில் ரிஜெக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் கீழே வந்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஹை லோயர் லோ அப்படிங்கிற ஃபார்மேஷனில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 24,150 அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்தது. அது கட் பண்ணி கீழே போகும்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,077 நம்ம நேற்று கொடுத்துருந்த லெவல் பார்த்தீங்கன்னா 24,100 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் 24,134 வரைக்கும் கீழே வந்திருக்காங்க. ஆனால் 24,150 ட்ரேடிங்கில் கீழே அதை கட் பண்ணி கீழே வர முடியல. அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் 24,150 இருக்கு. இதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,077. இதை கட் பண்ணும்போது 23,980 950 இந்த ஏரியாவில் ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குங்க. அது ஒரு மேஜர் சப்போர்ட் கிடையாது. அதையும் கட் பண்ணி கீழே வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 23,860 830 இந்த ஏரியாவில் இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் வந்து அந்த லிக்விடிட்டின்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், அந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அப் ட்ரெண்ட் ரெஸ்யூம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நார்மலாக இன்னைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீ லெவலுக்கு கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதே கீ லெவலுக்கு கீழே தான். அப்படிங்கும்போது நம்ம ஒரு கால் சைடு வந்து கீ லெவலுக்கு மேலே இருந்தால் தான் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த கீ லெவலுக்கு கீழே தான் சஸ்டெயின் ஆனாங்க. அப்புறம் நோ ட்ரேட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு 24,318 அப்புறம் 261 இதுக்குள்ளே இருக்கிறது நோ ட்ரேட் ஜோன் சொல்லியிருந்தோம். இங்கே ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி நம்ம போட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து புட் சைடில் பிடிச்சிருக்கலாங்க. இன்னைக்கு மேஜர் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒரு நம்ம பெருசாக கிடையாது. ஆனால் இந்த ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிடிச்சிருக்கலாம். அப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த 130க்கு ஒரு 915 ஹையில் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணுறாங்க இல்லைங்க. 915 ஹை அப்புறம் 24,261 அப்படிங்கிற கிரிட்டிக்கல் லெவலில் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணுறாங்க. இங்கிருந்தும் ஒரு என்ட்ரி போட்டிருந்தா புட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு கிடைச்சிருந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த 24,200 அப்படிங்கிற புட்டு ட்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த செல்லர்ஸ் தான் இந்த செல்லிங் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க திருப்பியும் அந்த செல் பண்ண கான்ட்ராக்டை திருப்பி வாங்குவாங்க. இதை வந்து நம்ம கேப் டவுன் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கிட்ட வந்து ஒரு ரிவர்சல் பிரிண்ட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தாலும் அந்த ப்ரீவியஸ் ஹை அதுதான் டார்கெட். அந்த ப்ரீவியஸ் ஹை வந்து டார்கெட் ஈஸியாக வந்து டார்கெட் அடிச்சாச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணணும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தா அழகாக 73 பாயிண்ட்ஸ் என்ட்ரி வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ். அந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேருந்து இன்னைக்கு நடந்த ஸ்விங் ஹை 73 பாயிண்ட்ஸ் ஒரே ட்ரேடில் ஈஸியாக அந்த டார்கெட் எடுத்துருக்கலாங்க. இதை தான் நான் சென்செக்ஸில் வந்து ட்ரேட் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேங்க. பேங்க் நிஃப்டி பார்த்துலாங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷனில் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்
இந்த ஹையை கிரியேட் பண்ண லோவை கட் பண்ணி இன்னைக்கு பாடி க்ளோஸ் வச்சிருக்காங்க. அடுத்தது இதை கட் பண்ணி 55,816 அப்படிங்கிற லோவை கட் பண்ணி இன்னொரு பாடி க்ளோஸ் நாளைக்கு நடந்ததுன்னா கட்டாயமா இந்த லிக்விடிட்டி ஜோன் வரைக்கும் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதை கட் பண்றாங்களா, இந்த இடத்துல ரிவர்சல் பிரிண்ட் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதுதாங்க ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம சென்செக்ஸ்ல என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், அது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாங்க. சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா கீ லெவல் அப்படிங்கிறது 78,370 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஓப்பன் ஆனதே கீ லெவலுக்கு ரொம்ப கீழே தான் ஓப்பன் ஆனாங்க. அப்புறம் டவுன் சைடு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 77,600 அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா 77,600ல வந்து இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கீ லெவல் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறது அர்த்தங்க. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு பிரேக் நடந்துருச்சுன்னா கட்டாயமா அடுத்த லோயர் லோ தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. இமீடியட்டா ஒரு ரிவர்சல் எல்லாம் கிடைச்சு மேலே வராதுங்க. ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்டா ட்ரேட் எடுத்தோம்னா கட்டாயமா அது லாஸ்ட்ல தாங்க போய் முடியும். ஸோ இந்த கீ லெவல்ஸ், அந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், ஹையர் ஹை லோயர் லோ, அந்த ஃபார்மேஷனை வந்து கிளியரா பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டை பயாஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ல என்ட்ரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோங்க. ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்துருந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.